ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே, நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, உங்களை பார்க்கும்போது உங்களுடைய சிலுவை பாதையில் நானும் பங்கேற்கும்போது என்னுடைய நம்பிக்கையும் ஆழமாகின்றது. 1984 முதலாக காரைக்காலில் மறைக்கல்வி கற்றுக் கொடுத்தேன் மாணவ மாணவிகளுக்கு. 86 முதல் மறையுரை இங்கே திருத்தொண்டராக, பிறகுதான் அருள் பணியாளராக என்னுடைய பணி தொடங்கியது. 42 ஆண்டுகள் உறவு நம்முடைய மக்களோடு. எல்லாரும் இறை வார்த்தையை கேட்க வேண்டும், ஆண்டவரால் தொடப்பட வேண்டும், எல்லாரும் திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்க வேண்டும், தகுதியான உள்ளத்தோடு புனிதமிகு நற்கருணையை உட்கொள்ள வேண்டும், அந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். இன்றைக்கு மீண்டுமாக உங்களை வாழ்த்துகின்றேன். தவக்காலத்தின் விபூதிப்பதனோடு தொடங்கி முதல் 4 நாட்கள், பிறகு முதல் ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை, இப்போது முதல் வாரத்தின் வெள்ளிக்கிழமை. ஆண்டவர் அற்புதமான அருள் வாக்கினால் நம் எல்லாருக்கும் சவால் விடுக்கின்றார். எசேக்கியேல் நூலிலிருந்து முதல் வாசகத்தை வாசிக்க கேட்டோம். ஒன்று மட்டும் எனக்கு ஆறுதல் அளிக்கிறது, உங்களுக்கும் ஆறுதல் அளிக்க வேண்டும். எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது முதலாக இன்றைக்கு முதல் வாசகத்திலிருந்து கேட்ட அந்த செய்தி. ஆண்டவர் சொல்லுகிறார், தீயவன் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இல்லை. நம்மள எவ்வளோ பேர் நான் நல்லவன் சொல்ல முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம யாருமே அழிந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லையா? ஒரு பக்கம் தீயவர்களாக இன்றைக்கு இருப்பவர்கள், கருதப்படுபவர்கள் மனம் மாறி நல்ல வாழ்க்கையை தொடங்கினால் இந்த நல்ல வாழ்க்கைக்காக அவர்கள் வாழ்வார்கள். நீங்கள் சொல்லலாம், எவ்வளோ பேர் கொள்ளடிக்கிறாங்க, அநியாய அக்கிரமம் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் வாழ்கிறாங்களா? உலக போக்கில் அவர்கள் வாழ்வது போல தோன்றலாம், அது வாழ்வு கிடையாது. உண்மையான வாழ்வு ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி, மனநிறைவு, நிறை அமைதி, அதுதான் உண்மையான வாழ்வு. அதனால இன்னைக்கு உங்களுக்கே தெரியும் என்னென்ன தப்பு செய்கிறோம், பாவம் செய்கிறோம், நல்லது இதெல்லாம் செய்யலன்னு சொல்லி நினைச்சு பாருங்க. மனம் மாறுங்க. மனம் மாறி புது வாழ்வு தொடங்கினால் நீங்கள் வாழ்வீர்களா? இல்லை என்றால் வாழ்வு இல்லை. நீங்க நினைக்கலாம், நல்லா சாப்பிட்றோம், ஏசி ரூம் இருக்கு, பிரியாணி, நான் நினைக்கிறதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றேன், எப்போ பார்த்தாலும் டிவி, மொபைல், இதெல்லாம் வாழ்வு கிடையாது. பிரியமானவர்களே, இது வாழ்வு கிடையாது. நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்வது நிறை அமைதியோடு, நிறை மகிழ்ச்சியோடு வாழ்வதுதான் வாழ்வாம். தீயவன் மனம் மாறி புது வாழ்வு தொடங்கினால் வாழ்வாம். பாருங்கள். அப்புறம் என்ன, எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இளைஞர்கள், இளம் பெண்கள், எவ்வளோ பேர் நல்ல மனசு இருக்கு, இன்னும் நிறையா செய்யணும்னு. எவ்வளோ நாள் நல்லா செஞ்சு என்னத்த சாதிச்சோன்னு சொல்லி மனம் தளர்ந்து கெட்ட வழிக்கு வந்துடாதீங்க. அதுவும் இன்னைக்கு முதல் வாசகத்துல சொல்லி இருக்குப்பார். என்னத்த கண்டோம் என்று சொல்லிவிட்டு நல்லது செய்ததற்கு உரிய பாராட்டு இல்லை,
பலன் இல்லை என்று வாழ்க்கையை மாற்றிவிட்டு நீங்கள் அழிந்து போய் விடாதீர்கள். நீங்க முதல்ல செஞ்ச நல்ல நினைச்சு பார்க்க மாட்டோம், இப்ப கெட்டு போயிட்டிய, ஆகையினால தண்டனை என்று எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். மனம் தளராதீர்கள், கடைசி வரை பிரமாணிக்கமாக இருங்கள். இருந்தது போதும், செய்தது போதும் என்று சலித்து போய் விடாதீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான பகுதி பாருங்கள். ஒரு பக்கம் கெட்டவர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற செய்தி, நல்லவர்களை தொடர்ந்து விடாமுயற்சியோடு நல்லவற்றில் நல்லது செய்வதில் நிலைத்திருக்க தூண்டுகின்ற செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இப்படி உள்ளம் தொடப்பட்டால் இப்படி திரளாக கூடி வந்து சிலுவை பாதையிலே பங்கேற்றதற்கு அர்த்தம் உண்டு. இல்லை என்றால் அர்த்தமே இல்லாமல் போய்விடும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அருமையான நற்செய்தி பகுதி. இதே பகுதி இன்னும் கொஞ்சம் சேர்த்து சென்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்தோம். பொது காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமை. பிறகு விபூதி புதன் வந்துவிட்டது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருந்தது, கொலை செய்யாதே, உனக்கு தீர்ப்பு காத்திருக்கிறது என்று. எவ்வளோ பேர் கொலை செய்யறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கண்டுபிடிச்சிருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். யோவான் எழுதிய திருமுகம் 1 திருமுகத்தில், தன் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர் எல்லாரும் கொலைகாரர்கள். அப்படின்னா இந்த கூட்டத்தில் எத்தனை கொலைகாரங்க இருக்காங்களோ, ஆண்டவர் முன்னாடி கொலைகாரர், உலகின் முன்னாடி நீ கொலைகாரர் இல்லை என்று நினைத்து கொள்ளலாம். பாருங்க, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வெளிப்படையான செயல் வழியாக மற்றவருடைய உயிரை எடுத்தால் மட்டுமல்ல, சினம் கொண்டால், முட்டாளே என்று சொன்னால், அறிவிலியே என்று சொன்னால், நீ நிச்சயமாக தீர்ப்புக்கு உள்ளாவாய் என்று சொல்லுகிறார். பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளோ பேர் என்கிட்ட பெருமையாக சொல்லுவாங்க, நான் இந்த தவ காலத்தில் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, புலால் உணவு மாம்சம் சாப்பிட்றதில்ல, இந்த தவ காலத்தில் பொட்டு வைக்கல, பூ வைக்கல, ரொம்ப அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணுறதில்ல, ஏதேதோ தியாகங்கள் செய்வதாக அவர்கள் தங்களையே புகழ்ந்து கொள்கிறார்கள் அல்லது ஆறுதல் அடைந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு முக்கியமான விதத்தில் சிலுவை பாதையில் நாம் சிந்தித்தோமே, 12ஆம் நிலையில் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கி உயிரை கொடுக்கிறாரே, அந்த ஆண்டவர் சிலுவையிலே தொங்குகின்ற போது அவரை நிம்மதியாக சாக விடவில்லை. போவோர் வருவோர் எல்லாம் தலையை ஆட்டி சிலுவையிலிருந்து கீழே இறங்கி வா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுபவனே, உன்னையே கட்டிக்கொள், காப்பாற்றிக்கொள் என்கிறார்கள். என் மெஸ்ஸியாவா, தன்னையே விடுவித்துக் கொள்ள தெரியவில்லை என்றெல்லாம் கேலி பேசுகிறார்கள். சந்தன மரம் தன்னை வெட்டும் கோடாரியை கூட மனம் கமழச் செய்யுமே, அதே போல ஆண்டவர் தன்னை நோக்கி சுடு சொற்களை வீசிய அவர்களையும் பார்த்து அவர்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறார். தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இன்னைக்கு நான் வேளாங்கண்ணி போகிற வழியில் இங்கே இருந்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க தம்பி பால்ராஜ் கேட்டபடி ஒத்துக்கொண்டேன் என்றால், உண்மையாகவே என்னுடைய மக்கள் எல்லாரும் சிலுவையில் தொங்கிய ஆண்டவரை போல மனமாற தங்கள் சகோதர சகோதரிகளை, குடும்பத்தினரை, யாரெல்லாம் அவர்களை காயப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் மனமாற மன்னிக்க வேண்டும் என்ற ஆசையினால்தான். அதுதான் மிகப்பெரிய புதுமை.
நோய் தீர்வது மட்டுமல்ல, இந்த மனநோய் தீர்வது மன்னிப்பால். உடல் நோய் வேண்டுமானால் தீரலாம். பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய புதுமை, எல்லாரையும் மனமாற மன்னித்து விட்டேன், உறவை மீண்டும் சரி செய்வேன் என்று துணிவு கொண்டால்தான் உண்மையாகவே நம்முடைய வழிபாட்டுக்கு அர்த்தம் உண்டு. பிரியமானவர்களே, அதனால்தான் இன்றைக்கு மீண்டுமாக சொல்லப்பட்டது. எவ்வளவு பேர் கோயிலுக்கு வராங்க, வத்தி வாங்கி வைக்கிறாங்க, காணிக்கெல்லாம் கொடுக்கறாங்க, சாரி கொடுக்கறாங்க, எவ்வளோ உதவி செய்யறாங்க. நல்லது, பாராட்டுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே, நீ பீடத்திற்கு காணிக்கை செலுத்த வரும்போது அங்கே உன் சகோதரனோ சகோதரியோ உன் மீது மனத்தாங்கலாக இருப்பதாக நினைவுற்றால், சில பேர் சொல்லுவாங்க, என் மனசுல ஒண்ணும் இல்லப்பா, அவங்க கோபமா இருந்தா நான் என்ன பண்றது சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கோபமா இருந்தாலும் நீதான் முதல் முயற்சி எடுத்து சமாதானம் செய்ய வேண்டுமா பாருங்கள். அவர்கள் மனத்தாங்கலாக இருந்தாலும் போ, காணிக்கை அங்கே வாசப்படியிலே வச்சுட்டு போ, சமாதானம் செய்து கொண்டு வந்து காணிக்கையை செலுத்து, அப்போதுதான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை தெளிவு. இதை நான் குறைத்து மதிப்பிடவே முடியாது, நீங்களும் மதிப்பிடக்கூடாது. கர்த்தர் ஜெபமே நம்ம சொல்ல முடியாது. பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. என்னது எங்கள் தந்தையா? உங்க அம்மா கிட்டே நீ பேச மாட்ட, அதுலன்னா எங்கள் என்னுடைய தந்தையன்னு சொல்லு. ஆண்டவர் சொல்லுவார், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தள்ளும். ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை வைத்து நாம் மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிக்காதவங்க எல்லாம் கேட்க தகுதியே இல்லை. அப்படி சொன்னா அவங்க இந்த ஜெபத்தை மாத்தி, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிக்காது போல எங்கள் பாவங்களை மன்னிக்காதேயும், அப்படிதான் சொல்ல நமக்கு அருகதை இருக்கிறது. நாம் மன்னிக்கவில்லை என்றால், பிரியமானவர்களே, நானும் காயப்பட்டிருக்கிறேன். சில பேரால், வார்த்தையால், செயல்களால். மனமாற மன்னிக்கவில்லை என்றால் நான் இந்த திருப்பலியை நிறைவேற்றவே முடியாது. இறை வார்த்தையை வல்லமையோடு எடுத்துரைக்க முடியாது. பாருங்கள், எல்லாவற்றை விட ஆண்டவர் இயேசுனுடைய உதாரணம். உறவை சரி செய்யுங்கள். அவங்க பேசலன்னா பரவாயில்ல, இன்னைக்கே மொபைல்ல கதையா யாராச்சும் பேசுறீங்களே, இன்னைக்கே சண்டை போட்டவங்க கூட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க, பேசுங்க. இந்த டாக்கால முடியறதுக்குள்ள எல்லாரையும் மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க, கடவுள் பார்த்துக்குவார்னு விட்டுடுங்க. எத்தனையோ உதாரணங்கள் எடுத்துக்காட்டு பாருங்கள் மன்னிப்பதற்கு, பழி வாங்காததற்கு. நெல்சன் மண்டேலா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். தென்னாப்பிரிக்க அந்த கருப்பு இன மக்களுக்கு விடுதலைக்காக பாடுபட்டவர். வன்முறை கூட இருந்ததுதான் அவரை சார்ந்தவர்கள். எத்தனை வருஷம் ஜெயிலில், எனக்கு 2 வயசு இருக்கும்போதே அவர் ஜெயிலில் 1962 இருந்து எத்தனை வருஷம், 28 வருஷம், 1990 வரைக்கும் பாருங்க, சிறைச்சாலையில் இருந்த ஒரு மனிதன் தன் மக்களின் விடுதலைக்காக 1994 இருந்து 1999 வரைக்கும் 5 ஆண்டுகள் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா, விடுதலை பெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு அவர் முதல் பிரசிடென்டாக இருந்தார். 250 மெடல், விருதுகள் அவர் வாங்கினார். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, பிரசிடென்ட் ஆன பிறகு நிறைய வாய்ப்பு இருந்தது அவர் பழி வாங்குவதற்கு அந்த வெள்ளைக்காரர்களை. அவர் மறுத்துவிட்டார், செய்ய மாட்டேன். வயசானவருப்பா அவரு கெட்டது செய்யக்கூடாதுப்பா. எப்படி 28 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்த ஒரு மனிதனால் பழி வாங்காமல் இருக்க முடிந்தது என்று நான் வியந்ததுண்டு. பாருங்கள், உங்களுக்கு தெரியும்,
அன்பு சகோதரி ராணி மரியாவை பற்றி இப்போ திரைப்படம் எல்லாம் 41 வயசில் பாருங்க. உங்கள் பொண்ணு சிஸ்டர் இருந்தா, உங்கள் அக்கா தங்கச்சி சிஸ்டர் இருந்தா, 41 வயசு இருந்தா, நல்லது செஞ்சிருந்தா, இப்படி குத்தி குத்தி சாகடிச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அந்த சிஸ்டனுடைய அம்மாவும் சரி, உடன்பிறப்புகளும் சரி, அந்த வீட்டினுடைய ஒரு மகனாக அவரை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி? ஆண்டவருடைய மன்னிப்பு, அதுதான் உண்மையான சாட்சியம். பிரியமானவர்களே, பாருங்க, 34 ஆண்டுகள் 1965 இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இந்தியாவுக்கு வந்தார். தொழுநோயுற்றவருக்கு முக்கியமாக உதவி செய்வதற்காக. 1999 அந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸையும் 10 வயசு பிலிப்பையும் 7 வயசு திமோத்தியையும் 2 மகன்கள் 3 பேரையும் அவங்க இருந்த ஜீப்போட சேர்த்து கொளுத்தி கொண்டு போட்டாங்க. உன் வீட்டுக்காரரை, உன்னுடைய 10 வயசு பையனை 7 வயசு பையனை கொன்னுட்டா உன்னால் ஏற்றுக்க முடியுமா? அந்த கிளாடியஸ் என்ற அந்த அம்மா கணவரை இழந்து 2 மகன்களை இழந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். இருந்தாலா அந்த கொலைக்காரர்களை மன்னிக்க முன்வந்தார்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்ய வேண்டிய அற்புதமான புதுமை, மிகச்சிறந்த புதுமை. எல்லாரையும் மன்னிக்க வேண்டும். ரொம்ப பெருமை. நம்ம ஊர்ல நிறைய பேர் பிரான்ஸ்ல இருக்காங்க. அங்க பாரு, 3 கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணம் டைவர்ஸ், இப்ப 2 கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணம் டைவர்ஸ். பிரான்ஸ்லாம் படு மோசம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க, கேக்குது. ஆனா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நம்ம ஊர்ல அபிஷியலா டைவர்ஸ் ஆகல அதிகமா, ஆனா பிராக்டிக்கலா டைவர்ஸ் ஆயிட்டு தான் உள்ளே இருக்கிறாங்க. ஒரே கூரையின் கீழ் வாழ்கிறார்கள். அக்கறை இல்லை, அன்பு இல்லை. பாசாங்கு குடும்பங்கள் நிறைய இருக்கின்றன. கணவனாக மனைவியாக மற்றவர்கள் முன் நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாசாங்கு பெற்றோரை பார்த்து இந்த பிள்ளைகளும் பாசாங்கு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். அதுதான் பயமாக இருக்கிறது. ஒரே வீட்டில் இருந்தா அபிஷியலா டைவர்ஸ் வாங்கினா குடும்பமா? ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பமே கிடையாது. உண்மையான குடும்பமாக இருக்க வேண்டும். அன்பு வேண்டும், அக்கறை வேண்டும். ஆண்டவர் முன்னிலையில் எத்தனையோ மத்திய தர குடும்பங்கள் இந்தியாவில் டைவர்ஸ் தான். அவன் கவர்மெண்ட்ல வாங்கல, திரு அவையில் விலக்கு பெறல. அதுதானே தவிர நீ உன்னுடைய குடும்பத்தில் அக்கறை காட்டவில்லை என்றால், அன்பு இல்லை என்றால் டைவர்ஸ் ஆன மாதிரி தான் நீ இங்கேயும் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. பிரியமானவர்களே, நான் மனமாற வேண்டும். இன்னும் நல்லா வாழணும், பணி செய்யணும். நீங்களும் மனமாற வேண்டும். நான் மனம் தளர்ந்து விடக்கூடாது. இன்னும் எவ்வளோ பேசணும், யாருமே மனம் மாறலையே. ஆமாம், முட்செடி, ஆமாம் கற்பாறை, ஆமாம் பறவைகள் எல்லாம் இறை வார்த்தை விதைகளை பாழடிக்கின்றன. இருந்தாலும் ஆண்டவர் பலன் தருவார் என்று இன்று உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். வார்த்தையால் தொடப்படுங்கள், வாழ்வு மலரட்டும். நம்முடைய அன்பு தாய் தேற்றரவு அன்னை நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.